என் வீட்டில் பிரச்சனை இல்லைன்னு எல்லார் வீட்டிலையும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத வீடு எதுவுமே கிடையாது. சொல்லுங்க, எல்லார் வீட்லையும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத வீடு எதுவுமே இல்லை. எல்லார் வீட்லையும் குழப்பம் இருக்கு. எல்லா வீட்டிலும் வீட்டுக்கு வீடு வாசப்படி. அதுபோல ஆபிரகாம் வீட்டிலும் ஒரு வாசப்படி, வீட்டுக்கு வீடு வாசப்படி. அதே போல ஆபிரகாம் வீட்டிலையும். ஆனா அந்த அம்மா நல்லவங்கன்னு சொல்றதுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, ஆபிரகாம் சொன்னாரு, தேவன் சொன்னார் ஆபிரகாம், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொன்ன உடனே இந்த அம்மா எதிர்த்து பேசாம மறுத்து பேசாம தான் வீட்டுக்காரர் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிந்து அந்த அம்மா கடந்து போனாங்க. சத்தம் ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. சாராள் ஆபிரகாமுக்கு ஏற்ற ஒரு மனைவியாக இருந்தார்கள். ஆமென். ஏற்ற மனைவி, கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அருமையான ஒரு மனைவி. கணவர் சொன்னா அப்படியே கீழ்ப்படிவாங்க. கணவரை பார்த்து ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். யாரை பார்த்து? உங்க வீட்டுக்காரை பார்த்து எத்தனை பேர் ஆண்டவரேன்னு கூப்பிட்டுருக்கிறீங்க? யாராவது சொல்லுங்க. டேய் இங்க வாடா, இவனுக்கு இதே தொந்தரவா போச்சு, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், இவனுக்கு சோறு வேற ஒரு கேடு. எத்தனை பேர் வீட்டுக்காரர் ரொம்ப பாசமாக கூப்பிட்டுருக்கீங்க? அன்பே, என் செல்லமே, என் ஆருயிரே. எத்தனை யாராவது கூப்பிட்டுருக்கீங்களா? கூப்பிட்டுருக்கீங்களா இல்லையா? என்ன சைலண்டாக இருக்கீங்க? யாரும் கூப்பிட்டது மாதிரி தெரியல போல இருக்குது. கூப்பிடுற மாதிரி. ஆமாம், அந்த பக்கம் இந்த பிரச்சனை இருக்குதான், அதனால நீங்கள் கூப்பிட்டுடுவீங்களா? சாராளுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் நிதானித்து சிந்தித்து யோசித்து பார்க்க வேண்டும். ஆபிரகாம் இயேசுவை தேவனை அறிவதற்கு முன்பதாக அவர் எப்படிப்பட்ட எண்ணமுடையவராய் இருந்தார்னா, உலகத்தில் கடவுள் என்பவர் ஒருவரும் இல்லை. சமாதானத்தை எந்த கடவுளும் கொடுக்கவும் முடியாது. கடவுள் இருந்தால் தானே சமாதானத்தை கொடுக்கறதுக்கு, நிம்மதியை கொடுக்கறதுக்கு, ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு, எனக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு கடவுள் ஒருத்தர் இருந்தால் தானே அவர் செய்வார். கடவுள் ஒருத்தர் இல்லவே இல்லை. அதான் ஆபிரகாமுடைய நம்பிக்கை. ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே, தேவனுடைய வசனத்தை கேட்ட உடனே, தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே அவருக்குள் விசுவாசம் வந்தது. ஆமென். அப்படியே உள்ளத்தை தொடரணும் தேவனுடைய வார்த்தை, இருதயத்தில் போய் உட்காரணும் தேவனுடைய வார்த்தை. நம்முடைய இருதயத்தை அப்படியே பாறை மாதிரி வச்சுக்கிட்டோம்னா போய் உட்காராது. நம்ம இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கணுன்ற எண்ணங்களும் யோசனைகளும் சிந்தனைகளும் நமக்குள்ளே பெருகி பெருகி வர வேண்டும். வார்த்தைக்கு கனம் கொடுத்தாதான், வார்த்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவங்கள் நமக்குள் இருந்தாதான் அந்த வார்த்தை வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தையாக இருதயத்தில் போய் அமரும். ஆமென், அல்லேலூயா. அடுத்து நான் என்ன கனம் பண்றவன கனம் பண்ணுவேன். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கனம் பண்றீங்க? உங்க உள்ளத்தில் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது தான் பிசாசு அப்படியே தூக்கத்தை அனுப்பிச்சு விடுவான். கொஞ்சமா அப்படியே அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும். ஆராரோ அரிராரோ தூங்கு கண்ணா, ஆயி தூங்கு தூங்கு செல்லக்குட்டியே. பிசாசு என்ன செய்வான்? ஏன்னா நீ வார்த்தையை கேட்டுட்டு அந்த வார்த்தைக்கு நீ கனத்தை கொடுத்துட்ட, அது உன் இருதயத்திலும் உள்ளத்திலும் போய் பதிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, அந்த வார்த்தை பயங்கர வல்லமையாக உன் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். நான் சொன்னேன், வார்த்தையின் மேலே நீ விசுவாசத்தை வைக்கும்போது அந்த விசுவாச வார்த்தையானது உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுத்து உன்னை உயர்த்தும். ஆமென். ஆபிரகாம் அதான் பண்ணாரு. தேவன் பேசின உடனே, தேவன் பேசின அந்த வார்த்தையின் மேலே விசுவாசத்தை வைத்தார். அந்த விசுவாச வார்த்தையை கொண்டு தன்னுடைய மனைவியினிடத்திலே பேசினார். கர்த்தர் என்கிட்ட பேசினாருப்பா, தேவன் என்கிட்ட பேசினாருப்பா. இன்ன வரைக்கும் அந்த சத்தத்தை என் வாழ்க்கையில் நான் கேட்டதும் கிடையாது, உணர்ந்ததும் கிடையாது, அறிஞ்சதும் கிடையாது. அது எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஆடு மேய்க்கும் பொழுது ஆபிரகாமேன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்ப நான் யார் என்னை கூப்பிடுகிற தேவனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்.
அன்னைக்கு எப்படி இருந்தனோ அதே போலதான் இன்னைக்கு நான் இருக்கிறேன். அன்னைக்கு ஆதாமுக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதமான வாழ்க்கையை உண்டாக்கி கொடுத்தனோ, வாழ்க்கையை நான் மாற்றங்களை கொடுத்து பெரிய ஒரு வெற்றியின் வழியில் நடத்தினோ, அதே போல இன்னைக்கும் செய்யக்கூடிய வல்லமுள்ள தேவனாகத்தான் இருக்கிறேன். வேதம் சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சொல்லுங்க, அது இயேசு. எல்லாம் சத்தமா, உரத்த சத்தமா இயேசு. கையை உயர்த்தி தூக்கி சொல்லுங்க, என் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு என்ன செய்தாரோ அதையே இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் செய்வார், செய்து காட்டுவார். ஆமென், அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அதைத்தான் சொல்றாரு, ஆபிரகாமுட்ட நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இதை போய் சாராட்ட சொல்றாரு, அப்படியா? ஏன்னா ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்த்து சாராளுக்கு நம்பிக்கை வந்தது. விசுவாசம் வரல, என்ன வந்துச்சு? கணவரை பார்த்து விசுவாசம் வரல, நம்பிக்கை வந்துச்சு. ஓ, முன்னாடி என் வீட்டுக்காருக்கு விசுவாசம் இருக்காது, ஆனா இன்னைக்கு அவர் உறுதியாக நிற்கிறார். அவர் ஒரு உண்மையுள்ள தெய்வத்தை கண்டிருக்கிறார். அந்த உண்மையுள்ள தெய்வம் நன்மை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை அந்த அம்மாவுக்குள்ள வந்துச்சு. ஆமென். அதனால அந்த வாழ்க்கையில் இருக்கிற மாற்றத்தெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் தேவன் சொன்னது போலவே ஆபிரகாமுடைய ஒவ்வொரு பிஸ்னஸையும், ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு தொழிலையும், ஒவ்வொன்றிலும் அவர் அற்புதங்களை செய்வதை அந்த அம்மா கண்ணால் பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருந்ததுனால அந்த அம்மா மிகவும் நம்பிக்கை கொண்டவராக, விசுவாசம் கொண்டவராக அல்ல, நம்பிக்கை கொண்டவராக வளர்ந்து 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 நம்பிக்கை பெருகிற்று. ஆமென். இவர் இதே சொல்லிட்டு கிடப்பார். ஆண்டவர் சொன்னாருமா என்கிட்ட, வானத்தின் நட்சத்திரத்தை போல உன்னை நான் பெருக பண்ணுமேன்னு சொன்னாரு. பூமியின் மணலை போல உன்னை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுமேன்னு சொன்னாரு. நமக்கு 2 பேத்துக்கு புள்ள இல்லை பார்த்தியா, அவர் புள்ளைய தரேன்னு சொன்னாரு. அவர் வாக்கு பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, அவர் வாக்கு பண்ணினார். அந்த வாக்கை நிறைவேற்ற வல்லவர். வாசிங்க, ரோமர்கள் நிருபம் 4வது அதிகாரம். ரோமர்கள் நிருபம் 4வது அதிகாரம். பாருங்க எப்படி அந்த பவுல் அப்போஸ்தலர் ஆபிரகாமுடைய அந்த விசுவாசத்தை குறித்து ரொம்ப அற்புதமாக அவர் எடுத்து விளக்கி காட்டுகிறார். அதை வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. 16. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லோருக்கும் தகப்பனாகிய நம்முடைய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை, என்னங்க புரியல, சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவுமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக எல்லோருக்கும் தகப்பனானான். சத்தமர் அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. இப்பதான் கர்த்தர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஆபிரகாம்கிட்ட, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனுமாய் இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய், என்னங்க அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், சொல்லுங்க, தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி, எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தில் வல்லவனானான். அந்த வசனத்தை மறுபடியும் பாசிங்க. தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று நீ முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி
விசுவாசத்தில் வல்லவனால். எல்லாம் மறுபடியும் இந்த வசனத்தை சேர்ந்து படிங்க பார்க்கலாம் சத்தமா. எல்லாம் சேர்ந்து. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். ஆபிரகாமுடைய விசுவாசம் எல்லாம் தேவன் சொல்லிவிட்டார், வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். பூமியின் மணலை போல நான் என்ன செய்வேன், உன்னை பெருக பண்ணுவேன். அப்போ நிச்சயமா நடக்கும், தேவன் நடத்தி காட்டுவார் என்ற விசுவாசத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தவராய் வாழ்ந்தார். சத்தமோர் அல்லேலூயா. இன்னும் சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாமின் விசுவாசம் அவர் எதிர்காலத்தை மாற்றியது. சொல்லுங்க. ஆபிரகாமுடைய விசுவாசம் அவருடைய எதிர்காலத்தை மாற்றியது. ஆபிரகாமுடைய விசுவாசம் அவருடைய சூழ்நிலையை மாற்றியது. ஆபிரகாமுடைய விசுவாசம் அவருடைய பிரச்சனைகளை மாற்றியது, அவருடைய சூழ்நிலையை மாற்றினது. ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்ற விசுவாசம் அவளுக்குள்ள இருந்தது. ஆமென். ஆனால் சாராளுக்கு அவருடைய விசுவாசத்தை பார்த்து, அவருடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை பார்த்து ஒரு நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தது. ஆபிரகாமுக்கு இருந்தது விசுவாசம், சாராளுக்கு இருந்தது நம்பிக்கை. சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு இருந்தது விசுவாசம், சாராளுக்கு இருந்தது. இன்னைக்கு ஏன் தெரியுமா குடும்பத்துக்குள்ள அற்புதம் நடக்க மாட்டேங்குது? ஏன் தெரியுமா குடும்பத்துக்குள்ள அதிசயம் நடக்க மாட்டேங்குது? ரெண்டு பேர் ரெண்டு வழியில போயிட்டு இருக்கிறாங்க. கணவர் ஒரு கீர் போட்டு டாப் கீர்ல போயிட்டு இருக்கிறார், மனைவி ஒரு டாப் கீர் போட்டு வேற ரூட்ல போயிட்டு இருக்கிறாங்க. எங்க பிரிவு இருக்குதோ அங்கே அற்புதம் நடக்காது. அங்க என்ன செய்யாது, என்ன செய்யாது, அற்புதம் நடக்காது. ஆபிரகாமுடைய விசுவாசத்திற்கு ஒரு மிகப்பெரிய தடை ஒன்று இருந்தது. அது வேற யாருமே இல்லை, அவருடைய மனைவியினுடைய அவிசுவாசம் தான் பெரிய தடை. அதனால்தான் அற்புதம் தாமதித்தது, அதிசயங்கள் தாமதித்தது. தேவன் வாக்கு பண்ணின வாக்கு தத்துவம் அந்த இடத்துல தாமதித்தது. என்னடா இது, இன்ன வரைக்கும் நம்ம இப்படி கேள்விப்படவே இல்லையே. இட் இஸ் ட்ரூ, அதுதான் உண்மை. நீங்க வேதத்தில் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா புரிந்து கொள்ள முடியும். சாராளுடைய அவிசுவாசமே ஆபிரகாமுடைய விசுவாசத்திற்கு மிகப்பெரிய ஒரு தடை. யாருடைய விசுவாசம்? ஆபிரகாமுடைய விசுவாசத்திற்கு. யாருடைய விசுவாசம்? யாருடைய அவிசுவாசம்? சாராளுடைய அவிசுவாசம். ஏன்னா ஆபிரகாமுக்கு இருந்தது விசுவாசம், சாராளுக்கு இருந்தது நம்பிக்கை. மறுபடியும் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு இருந்தது விசுவாசம், சாராளுக்கு இருந்தது நம்பிக்கை. எப்படி ஆபிரகாமுக்கு விசுவாசம் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன் நான், தேவன் பேசின வார்த்தையின் மேலே விசுவாசத்தை வைத்தார். தேவன் பேசின வார்த்தையின் மேலே முழு உறுதியை வைத்தார். அவருடைய வாழ்க்கையிலே அந்த ஒவ்வொரு காரியமும் நன்மையாக மாறிக்கொண்டே வந்திருந்தது. வாழ்க்கை மாற்றத்தை பார்த்து ஆரம்பத்தில் என் வீட்டுக்காரர் இப்படி இல்லை, இன்னைக்கு வித்தியாசமா இருக்கிறார். அது காரணம் யாரு? அந்த இயேசு ஆண்டவர் தான். ஆரம்பத்தில் வீட்டுக்காரர் இப்படி இல்லை, ஆரம்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி இல்லை, மூஞ்சில சிரிப்பு இல்லை, எப்போ பார்த்தாலும் கோபம், எப்போ பார்த்தாலும் திட்டுவார், எப்போ பார்த்தாலும் அடிப்பார், எப்போ பார்த்தாலும் என் வீட்டில் பிரச்சனையாக தான் இருக்கும், எப்பவுமே சமாதானம் இருக்காது, எப்பவுமே நிம்மதி இருக்காது, எப்பவுமே ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில் என்ன செய்யலை, பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ என் வீட்டுக்காருடைய முகத்தில் ஒரு குளோரியஸ் தெரிகிறது, ஒரு மகிமை தெரிகிறது, ஒரு பெரிய ஒரு வெற்றியின் அந்த சின்னம், அந்த வெற்றியினுடைய அந்த அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் என் வீட்டுக்காரருடைய ஃபேஸில் தெரியுதுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, அதை பார்த்து தான் இந்த அம்மாவுக்கு என்ன வந்துருச்சு? நம்பிக்கை வந்தது. நம்பிக்கையா இருக்கிற வரைக்கும் மாற்றங்கள் வரவே இல்லை.
முதலாவது, கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில ஒரு மனம் இருக்கணும். என்ன இருக்கணும் சொல்லுங்க? முதலாவது, சத்தமா சொல்லுங்க. முதலாவது, கணவன் மனைவி வாழ்க்கையில ஒரு மனம் இருக்க வேண்டும். ஒரு மனம் இருக்குல்லன்னா அங்க பிரச்சனை தான் வரும். இன்னைக்கு உலகத்துல நிறைய இடத்துல டைவர்ஸ் கேஸ் வர்றதுக்கு காரணம் ஒரு மனம் இல்லை. ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுக்கறது கிடையாது. தேவையில்லாத பிரச்சனை. வீட்டுக்காரு பொண்டாட்டியை புரிஞ்சுக்கல, பொண்டாட்டி வீட்டுக்கார புரிஞ்சுக்கல. கணவர்னா யாருன்னு தெரியணும், மனைவினா யாருன்னு தெரியணும், பிள்ளைகள்னா யாருன்னு தெரியணும். குடும்ப உறவு முறைகளிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை தேவன் வேதத்திலிருந்து கொடுத்திருக்கிறார். அதை புரிந்து அறிந்து வேதத்தின்படி வாழ்ந்தாதான் அந்த இடத்திலே மாற்றங்களையும் விடுதலையும் நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஒரு மனம் தெரியணும். கணவன் மனைவி வாழ்க்கையிலே, அந்த குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மனம் மட்டும் இல்லை என்று சொன்னால் தேவ சித்தம் நிறைவேற்றப்பட முடியாது. தேவனுடைய நன்மைகள் அங்கு நடக்காது. தேவனுடைய அதிசயங்களை இந்த குடும்பத்திலே பார்க்க முடியாது. தேவனுடைய அற்புதங்களை இந்த குடும்பத்திலே பார்க்க முடியாது. தேவனுடைய விடுதலை இந்த குடும்பத்தில் என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. ஒரு மனம், எல்லாம் சொல்லுங்க, ஒரே மனம், சத்தமா, ஒரே சிந்தை, ஒரே நோக்கம், ஒரே முடிவு. ஆபிரகாம் எதுக்காரு ஊரு விட்டு வந்தாரு? கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என் மூலமா ஒரு பெரிய சந்ததியை உண்டு பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆமென். இப்ப கர்த்தர் சொன்னதை அவரு மட்டும் விசுவாசா பத்தாது. யாரு விசுவாசிக்கணும்? சாராள விசுவாசிக்கணும். ஆபிரகாமுக்கு இருந்ததோ விசுவாசம், சாராளுக்கு இருப்பதோ நம்பிக்கை. ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசத்தினுடைய அளவு அதிகமாக இருந்தது, ஆனால் அதற்கு ஏற்ற அளவு சாராளுக்கு இல்லை. பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள், அந்த இடத்துல இந்த ஒரு மனதிற்காக ஒரு வார்த்தையை எடுத்து நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. அந்த ஒரு மனம்னா என்னன்னு புரிய வைக்கிறதுக்காக வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, கோடு போட்டு வைங்க, ஒருமனப்பட்டு, அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். சத்தமா அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஒருமனப்பட்டு. எல்லாம் சத்தமா ஒருமனப்பட்டு. இன்னும் சத்தமா ஒருமனப்பட்டு. ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு அவருடைய வார்த்தையை. யோவானுக்கு சுவிசேஷம் 14 அதிகாரத்தில் சொல்லி இருக்கு, வேறொரு தேற்றவாளனை நான் உங்களுக்காக என்ன செய்வேன்? அனுப்புவேன். உலகத்தில் இருக்கிறவங்க அவரை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இயேசு நம்பி வாழுகிறவர்கள், அவர்களை நம்பி இருக்கிறவர்கள் அவரை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அவரே வெளியில் இருக்கிறவர் கிடையாது, உங்களுக்கு உள்ளே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வேற ஒரு தேற்றவாளனை அனுப்ப போறேன்னு. இப்ப தேற்றவாளனுக்காக இங்க பெந்தெகோஸ்தே நாளிலே காத்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லோருக்கும் அந்த இடத்துல ஒரே விசுவாசம், எல்லோருக்கும் அந்த இடத்துல ஒரே எதிர்பார்ப்பு, எல்லோருக்கும் அந்த இடத்துல ஒரே நம்பிக்கை, எல்லோருக்கும் அந்த இடத்துல ஒரே வார்த்தையின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் இருந்தது. தேவன் சொன்ன, இயேசு பரமேறுவதற்கு முன்பதாக சொன்ன வார்த்தையின் மேல என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. அந்த ஒரு மனம் அந்த இடத்துல இருந்ததுனால்தான் அங்கு அற்புதம் நடந்தது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஒரு மனம் எங்கிருக்கிறதோ அங்கே தேவனுடைய விடுதலையை பார்க்க முடியும். ஒரு மனம் எங்கிருக்கிறதோ அங்கே தேவனுடைய அபிஷேகத்தை பார்க்க முடியும். ஒரு மனம் எங்கிருக்கிறதோ அங்கே தேவனுடைய நன்மைகளை பார்க்க முடியும். ஒரு மனம் எங்கிருக்கிறதோ அங்கே தேவனுடைய அற்புதங்களை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனம். இன்னொரு இடத்துல சொல்றார், வாசிங்க. 1 பேதுரு 3 அதிகாரம் 1 9 வசனங்கள் வரை. முதல் 8 வசனத்தை வாசிப்போம், அதுக்கப்புறம் 1 9 வாசிக்கலாம். 1 பேதுரு 3 வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகிதம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களாயிருந்து. சொல்லுங்க பாருங்க, எப்படி சூப்பரா சொல்றாரு பாருங்க பேதுரு. எப்படி ஒருமனப்பட்டவர்களும், எல்லாம் சொல்லுங்க, ஒருமனப்பட்டவர்களும்.
எல்லாம் சத்தமா, இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகிதம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து. எப்படி இருக்கணுமா? ஒரு மனம், இணக்கம், அப்புறம் மன உருக்கம். ஒன்றிலிருந்து வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். வாசிங்க. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து எப்படி போதனையின்றி மனைவிகளில் நடக்கையிலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. சத்தமா அல்லேலூயா. என்ன சொல்றாரு பேதுரு? உங்க வீட்டுக்காரு ரட்சிக்கப்பட்டாரோ ரட்சிக்கப்படலையோ அது அடுத்த விஷயம். ஆனா நீங்க உங்க கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். என்ன செய்யணும் சொல்லுங்க? மனைவிகளே சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. மனைவிகளே, பைபிள் சொல்லுது, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இயேசு அறிஞ்சிருக்கலாம், இயேசு அறியாமல் இருக்கலாம், இயேசு தெரிஞ்சிருக்கலாம், இயேசு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா பைபிள் சேஸ், வேதம் சொல்லுது, கணவருக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை மனைவி ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்து கணவர் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தால் உங்கள் கீழ்ப்படிதல் மூலமாய் வருகிற நடத்தையை பார்த்து அவர்கள் நிச்சயம் மனம் திருப்புவார்கள். அதான் வசனம் சொல்லுது. ஆனா தேவன் கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? உன் கணவருக்கு நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடக்கணும். அந்த கீழ்ப்படிதல் சாராளுக்குள் இருந்தது. சத்தம் அல்லேலூயா. அந்த உண்மைத்துவம் கணவரை பார்த்து ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு ஒரு கணம் கொடுக்கக்கூடியவர்களாய் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு மனம் இருந்தது. சாராளுக்கு ஒரு மனம் இருந்துச்சா இல்லையா? இருந்தது. நடக்கும். ஆபிரகாமிட்ட கர்த்தர் பேசினாரா? உனக்கு ஈசாக்குன்ற ஒரு அருமையான மகனை தருவேன்னு சொன்னாரா? ஆமா. அம்மா சாராள், நீ விசுவாசிக்கிறியாமா? நான் நம்புறியா? நான் நம்புறேன். நம்பிக்கை இருந்தது. தேவனிடத்திலிருந்து வருவது விசுவாசம், மனிதனிடத்திலிருந்து வருவது நம்பிக்கை. தேவனிடத்திலிருந்து வருகிற விசுவாசத்திற்கு வல்லமை அதிகம், மனிதனிடத்திலிருந்து வருகிற நம்பிக்கைக்கு வல்லமை மிகவும் குறைவு. அது என்று வேணாலும் ஒரு மனிதனை ஏமாற்றக்கூடியதாய் மாறிவிடும். மனிதனுடைய நம்பிக்கை ஏமாற்றத்திற்குரியது. ஆனால் ஆண்டவர் இயேசுவை நம்பி விசுவாசத்தில் வாழுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அந்த விசுவாசம் அவருடைய வாழ்க்கையிலே அவர்களை சாதிக்க வைக்கக்கூடியதாக மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. இயேசுவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசமோ, எல்லா சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் மேலே நான் வைத்திருக்கிற விசுவாசமோ என் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களையும் பெரிய விடுதலைகளையும் எனக்கு தரும். ஆபிரகாம் வச்சது விசுவாசம், சாராளமா வச்சது என்னது? நம்பிக்கை. ஆனாலும் இவர்கள் ஒரு மனமாய் இருந்தார்கள். அப்படியே வீட்டுக்கார சொன்னது அந்த அம்மா கீழ்படுத்தாங்க, வீட்டுக்கார சொன்னது அப்படியே கேட்டாங்க, வீட்டுக்கார சொன்னது அப்படியே என்ன செஞ்சாங்க? நம்பினாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசிச்சாரு. சாராளமா சூழ்நிலையை பார்த்து நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவர் சொல்றாரு, ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கு? என் கற்பம் செத்து போச்சுங்க, நான் மலடி. எப்படி மலடி நடந்தா அன்னைக்கே நடந்திருக்கணும், நாளாச்சு, வருஷம் ஆச்சு, கணக்கு மாறிடுச்சு. எப்படி கணக்கு மாறிடுச்சு. இப்போ ஆபிரகாமுடைய விசுவாசத்தையும் நம்ம சோதிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏங்க, ஆண்டவரும் சொல்லிவிட்டாரு. என்ன சொன்னாரு? உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், வானத்தின் நட்சத்திரத்தை போல என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன்னு சொல்லிவிட்டாரு. நீங்களும் நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதையே நம்பி வாழ்ந்துட்டுருங்க. எப்போ பார்த்தாலும் ஏசு ஏசுன்றீங்க, பைபிள் தூக்கிட்டு சோத்திரம் சோத்திரன்னு கோயிலுக்கு போகிறீங்க, என்னமோ பண்ணிட்டுக்கிறீங்க. சரி, ரைட்டு, அதெல்லாம் இருக்கட்டுங்க, நான் நம்புகிறேங்க. என்னால் முடியாது, என் வேலைக்காரி ஆகார் இருக்கா பாருங்க, அவர் மூலமாவது தேவன் சொன்ன காரியங்கள் நடக்கட்டுங்க. அதில் தெரியுதா நம்பிக்கையா விசுவாசமானு?
அந்த அம்மா ஆகார காமிச்ச உடனே தான் நல்லா புரியுது அந்த அம்மாவுக்குள்ள இருந்தது விசுவாசமா இல்லை நம்பிக்கையா. அந்த அம்மா விசுவாசத்தில் நின்றிருந்தார்கள்னா என் மூலமா கத்த தருவேன் சொன்னதை என் மூலமாய் தருவார். ஆமென், அல்லேலூயா. ஆனா அந்த அம்மா நம்பிக்கையில வாழ்ந்ததுனால தான் யாரை கை காட்டுறாங்க, நான் அதுக்கெல்லாம் லாய்க்கப்பட்டு வர மாட்டேங்க, ஏன்னா எனக்கு ஆயுசு போச்சு, தோல் சுருங்கி போச்சு, கற்பம் செத்து போச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, பெண்களுக்கு உண்டான எல்லா வழிபாடுகளும் முடிந்து விட்டது, என்னால் இங்கே அற்புதம் என்ன செய்ய முடியாது, என் மூலமாக நடக்காது, ஏன்னா என் சூழ்நிலை அப்படி இருக்கு. ஆனால் ஆகார் என்னுடைய வேலைக்காரி, அவளை பாருங்க, அவர் மூலமாக வருகிற அந்த பையனை தேவன் சொன்ன திட்டத்தின்படி நடப்போம். அதே மாதிரி ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு, ஆகார மூலமாக ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். அவருக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டார்களாம். கத்தட்ட கொண்டு போறாரு, ஆண்டவரே நீர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி, நீ சொன்ன அந்த அற்புதமான அந்த வல்லமையான வாக்கின்படி இன்று நிறைவேறப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே இஸ்மவேலை நீர் பெரியவனாய் மாற்றுவீராக, இவரை எனக்கு பிள்ளையாக நீர் சுதந்திரமாய் கொடுத்ததற்காய் நன்றி, இவர் மூலமாய் உன் வாக்கு நிறைவேறட்டும்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னாட, பைத்தியக்காரனே, நான் சொன்ன வார்த்தை உனக்கு இன்னும் புரியலையா, உனக்கும் சாராளுக்கும் பிறக்கிற குழந்தை தான் சுதந்திரமான குழந்தை, உன் மூலமா சாராளுக்கு ஒரு மகனை நான் கொடுப்பேன், அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வைக்கணும். ஆமென். அவன் மூலமா தான் உன் சந்ததியை என்ன செய்ய பண்ண போறேன், பெருக பண்ண போறேன். நீ உன் மனைவியினுடைய நம்பிக்கையை கட்டிய உன் விசுவாசம் எங்க போச்சு பாத்தீங்களா? கொஞ்சம் மனைவி சரியில்லாததுனால மனைவியுடைய நம்பிக்கை, மனைவி சரியில்லாத மனைவி இல்லை, மனைவி நல்ல மனைவி, தங்கமான மனைவி, கீழ்ப்படுகிற மனைவி, கணவரை பார்த்து ஆண்டவரேன்னு கூப்பிடுகிற நல்ல ஒரு அருமையான மனைவி. ஆனா தேவன் மேல் விசுவாசம் இல்லாத நம்பிக்கை கொண்டவராய் இருந்த மனுடைய பேச்சை கேட்டதுனால தான் அங்க என்ன வந்துச்சு, ஆபிரகாமுக்கு ஒரு மாற்றம், ஒரு தடங்கள், ஒரு ஏமாற்றம் அந்த இடத்துல உண்டானது. இவர் அடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நான் என்னையா பண்ணுவேன் ஐயா, சாரால பாருங்க ஐயா, எனக்கு விசுவாசத்தை கொடுத்தீங்க, என்கிட்ட நீங்க பேசுனீங்க நேரா, எனக்குள் விசுவாசம் வந்ததே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவளுக்கு ஏதாவது ஒரு விசுவாசத்தை கொடுங்க ஐயா, நான் சொல்லி பார்த்துட்டேன், ஆனா என்கிட்ட இருந்து பார்க்கிற விசுவாசத்தெல்லாம் அவன் நம்பிக்கையாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஆனா விசுவாசமா வரல. ஒரு நாள் 3 தூதர்கள் வந்தார்கள். ஆமென். இரண்டாவது காரியம், தேவன் தூதர்களை கொண்டு சாராளின் நம்பிக்கையை விசுவாசமாக மாற்றினார். அல்லேலூயா. தூதர்களை அனுப்பி அந்த அம்மா நம்பிக்கைய விசுவாசமா ஆண்டவர் மாத்திட்டாரு. ஆமென். வாசிங்க ஆதியாகமம் 18வது அதிகாரம், ஆதியாகமம் 18 ஆதியாகமம் 18 வாசிங்க 11 இருந்து. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஸ்திரீலுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதிலுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ? அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்தது நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? என்ன சொல்றாரு? உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை நீ நகைத்தாய் என்றார். பின்பு அந்த புருஷர் எழுந்த விடம் விட்டு சோதமை நோக்கி புறப்பட்டு போனார்கள். என்னது இங்க 10ஆம் வசனம் சொல்றாரு, தூதர்கள் சொல்றாங்க வந்துட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமா அவனிடத்திற்கு திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். சத்தமர் அல்லேலூயா, சத்தமர் அல்லேலூயா.
தூதர் 3 பேர் வராங்க, சோதம் குமாரை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக வராங்க. அந்த இடத்துல கர்த்தர் பேசுறாரு. அப்ப என்ன சொல்றாரு, ஆபிரகாம்கிட்ட எல்லாம் சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் அந்த விசாரிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, ஒரு உற்பவ காலத்தில் நான் என்ன செய்வேன், மறுபடியும் நான் என்ன செய்வேன், திரும்பி வருவேன். அப்போ உன்னுடைய மனைவியாகிய சாராளுக்கு ஒரு மகன் பிறப்பான். அல்லேலூயா. தெளிவா சொல்றாரு, நான் வாக்கு பண்ணினது ஆகாருடைய மகனை அல்ல, சாராளுடைய மகனை, ஈசாக்கை. அல்லேலூயா. யாரை வாக்கு பண்ணாரு? ஈசாக்குன்னா எவ்வளவு அருமையான பேர் தெரியுமா? நகைப்பு. ஈசாக்குன்னு சொன்னா சிரிப்புன்னு அர்த்தம். ஆமென். ஏன்னா தாத்தா பாட்டி காலத்தில் புள்ள பிறந்தா எப்படி இருக்கும், அப்படிதான் அவங்க வாழ்க்கை இருந்தது. தாத்தா பாட்டியாக இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்க. 100 வயசுல ஆபிரகாம் சிரிக்கிறாரு, என் மகன் அப்படி ஓடுறேன், என் மகன் இப்படி ஓடுறேன், என் கர்த்தர் வாக்கு பண்ணுன்னு கொடுத்த அற்புதமான மகன். அல்லேலூயா. பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, சொல்றாரு, நல்லா தெளிவா சொல்றாரு, சாராளுடைய கற்பத்தில் பிறக்கிற மகன் தான் வாக்கு பண்ணின மகன். இதை கேட்ட உடனே இந்த அம்மாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்ன சிரிப்பு தெரியுமா? சிரிப்புல பல ரகம் இருக்குது. சிரிப்புல என்ன இருக்குது? பல ரகம். எப்படிலாம் சிரிப்பான் ஒரு மனுஷன். எனக்கு சின்ன வயசுல ஆனாவனா கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சர் எனக்கு ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாங்க, எப்படி எல்லாம் சிரிக்க முடியும்னு. ஆளை இருந்து இக்கு வரைக்கும் சிரிச்சு காமிட்டாங்க என்கிட்ட. அது என் மைண்டில் அப்படியே செட் ஆயிடுச்சு. ஆள் இருந்து இக்கு வரைக்கும் சிரிச்சு பாருங்க, ஆஹாஹாஹா ஆஹாஹா ஈன்னு ஆரம்பிச்சாங்க. சரி, ரைட்டு, ஓகே. அதுலேயே எனக்கு ஆனாவனா எல்லாம் மனப்படம் ஆயிடுச்சு அந்த வயசில். சிரிப்பில் பல ரகம் இருக்கு. அது அதனுடைய சத்தம். ஆனால் அந்த சத்தத்தில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். சந்தோஷத்தில் சிரிக்கிற சிரிப்பு வேற, நக்கலா சிரிக்கிற சிரிப்பு வேற. இந்த அம்மா சந்தோஷத்தில் சிரிச்சிருப்பாங்களா, நக்கலா சிரிச்சிருப்பாங்களா? நக்கல் சிரிப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? சிரிச்சு காட்டுங்க. நக்கல் சிரிப்பு தெரியுமா? பேசிட்டே இருக்கும்போது அந்த சிரிப்பு. அப்போ அந்த நக்கலான சிரிப்புக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க சொல்றத நான் நம்பல, நீங்க சொல்றத நான் ஏற்றுக்கொள்ளல, நீங்க சொல்றத. இப்ப சாராள் சிரிச்ச சிரிப்புக்கு அர்த்தம் என்ன சொல்றாரு பாருங்க. என்ன கேட்கிறாரு? 13ஆம் வசனம். இப்ப வாசிங்க, நல்லா கவனி. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். என்ன சொல்றாங்களாம்? நான் கிழவிப்பா, என் கற்பம் செத்து போச்சு. மாசானா பெண்களுக்கு வருகிற அந்த என்ன சொல்றது, அந்த வழிபாடுகள்லாம் நின்று போயிருச்சு. இப்ப என் கற்பத்தில் ஒரு குழந்தையை பெற்று எடுக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை, எல்லாம் செத்து இருக்கிறது. செத்து போன லாசருவுக்கு உயிர் கொடுத்த தேவன் என்னுடைய தேவன். ஆமென். சொல்றாரு பாருங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. தேவனால் கூடாத காரியம் உண்டோ? இல்லவே இல்லை. அவர் செய்வார், சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், சொல்லாத ஒன்றையுமே செய்யவே மாட்டார். சொல்லுங்க, சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். வாக்கு பண்ணினார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். ஆமென். வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அல்லேலூயா. சொன்னதை செய்கிற தேவன் என்னுடைய தேவன். சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி. சொன்னாருன்னா செய்வாரு, சொன்னாருன்னா செய்வாரு, செய்து காட்டுவார். அந்த அம்மா சிரிச்ச சிரிப்பு தூதனுக்கு தேவனுக்கு தெரிஞ்சு போச்சேன்னு சிரிப்பை மறைக்கிறான். இல்லை, நான் நகைக்கவில்லை. சிரிப்பு ஊருக்கே தெரியுதா? நீ எதுக்காக சிரிக்கிற, என்னத்துக்காக கக்கப்புக்கான்ற, எல்லாமே நல்லா தெரிஞ்சு போச்சு. நக்கலுக்காக சிரிக்கிறியா, சந்தோஷத்துக்காக சிரிக்கிறியா, சந்தேகத்தோடு சிரிக்கிறியா,
சந்தேகமும் நக்கலும் கலந்த சிரிப்பு தான். யாருடைய சிரிப்பு? சாராளம்மாவுடைய சிரிப்பு. கடைசியில் என்னாச்சு? அந்த அம்மாவுக்குள்ள பயம் வந்துருச்சு. என்ன பயம்? என் உள்ளத்துல நான் நினைச்சத தூதன் என்ன செய்யறாரு, தேவன் என்ன செய்யறாரு, அப்படியே வெளிப்படையா வீட்டுக்காரர் முன்னாடி சொல்லிட்டாரு. அப்ப என் கணவர் விசுவாசித்த தேவன் உண்மையானவர், என் கணவருக்கு வாக்கு பண்ணின தேவன் உண்மையானவர். அந்த வாக்கின் மேல் இருந்த நம்பிக்கை எடுக்கப்பட்டு அது விசுவாசமாக மாறினது. அல்லேலூயா. நம்ம நம்பிக்கை என்னைக்கு விசுவாசமா மாறுதோ அன்னைக்கு தான் அற்புதம் நடக்கும். நம்ம நம்பிக்கை விசுவாசமா மாறலன்னா அற்புதம் நடக்காது. நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நம்பிக்கைன்னா நடக்கும், என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் அப்படின்றதுதான் நம்பிக்கை. ஆனா விசுவாசம்னா என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் செய்ய நினைத்ததை உடனே செய்து முடிக்க வல்லவராக அவர் இருக்கிறார். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, ஆபிரகாமுடைய விசுவாசம் தாமதிக்கப்பட்டதுக்கு காரணம் சாராள் தான். அந்த சாராளுடைய நம்பிக்கை என்னைக்கு விசுவாசமாக வந்ததோ, அந்த சாராளுடைய நம்பிக்கை என்றைக்கு மாற்றப்பட்டு விசுவாசமாய் வந்ததோ, அப்பதான் வாழ்க்கையிலே மாற்றங்களை சந்திக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தேவனை விசுவாசி வந்திருக்கிறீங்களா, நம்பி வந்திருக்கிறீங்களா? நம்பி வந்தவங்கன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. நான் நம்பி வந்திருக்கிறேன். அப்போ உங்களுக்கு விசுவாசம் தேவை. அப்போ உங்களுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. விசுவாசித்து வந்திருக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. நான் தேவனை விசுவாசித்து வந்திருக்கிறேங்க. இன்னும் ரெண்டுக்குமே கை தூக்குறீங்க. நான் எங்க போறது? எந்த லிஸ்ட்ல உங்களை போடுறது? நான் விசுவாசித்து வந்திருக்கிறேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார், அந்த வாக்கை நிறைவேற்றினார். சாராளுடைய நம்பிக்கை விசுவாசமாக மாற்றப்பட்ட பிறகு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, சாராளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. அதே போல இன்றைக்கு நம்பிக்கையோடு வந்திருக்கிற நீங்கள், நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசத்திற்குள் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில அதிசயத்தை பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசித்து நீங்கள் வாழ ஆரம்பிங்க. நீங்க நினைச்சதுக்கு மேலான ஒரு பெரிய அற்புதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்து காட்டுவார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் கைகூடி வருகிற அளவுக்கு தேவன் அற்புதங்களை செய்வார். உங்கள் விசுவாசம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும்.